ஆக இவ்வளவு பெரிய ஜனநாயக முறைப்படி மிகவும் நேர்மையாக நடைபெற்ற இந்த தேர்தல், இந்த இந்திய தேர்தலை உலகமே வியந்து பார்க்கிறது. உலகம் வியந்து பார்க்கிறது. ஆனா பாரத தேசத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் தான் வியந்து பார்க்கவில்லை, பயந்து பார்க்கிறார்கள். நேர்மையா நடக்குது. ஆனா இப்பவே அவங்க தயாராயிட்டாங்க எங்க தப்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு நடைமுறைகளாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நமது தமிழ்நாட்டிற்கு தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி என்பதை நிரூபித்து தமிழகத்தில் உள்ள குமரி பாறையில் அங்கே சக்தி பாறையில் அமர்ந்து அவர் தியானம் செய்ததற்கு உண்மையிலேயே அரசியல் நாகரிகம் இருந்தது என்றால் மரியாதைக்குரிய நமது முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை தேர்ந்தெடுத்து தியானம் செய்வதற்கு வந்ததற்கு இந்த மண்ணில் இருந்து அவருக்கு பிரதமருக்கு நன்றியை தெரிவித்திருக்க வேண்டும். நிந்தனை செய்வதை அவங்களோட தொண்டர்கள் விட்டுவிட்டு அவருக்கு நன்றி சொல்லி இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழா. கலைஞர் அவர்கள் சொல்லும் பொழுது மோடி அவர்கள் எனக்கு திறந்த நண்பர் என்று சொல்லி இருக்கிறார். கலைஞரின் நிறைவு நாட்களில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் எங்கள் வீட்டிற்கு ஓய்வெடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நானும் அப்ப கூட இருந்தேன். ஆனா இன்று கலைஞர் 100ஆண்டு விழாவிற்கு அவர்களுக்கு மரியாதை செய்த அத்தனை தலைவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள் நன்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தனது சமூக வலைதளத்தில் கலைஞருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் இப்பொழுதாவது இனிமேலாவது இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் தாண்டி தமிழகத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. ஆக இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியல், ஒரு நல்ல அரசியல், மக்கள் சார்ந்த அரசியல், இது மக்களுக்காக. என்னை பொறுத்த மட்டில் நான் 4.5 ஆண்டு காலம் கழித்து நான் ஆளுநராக இருந்து இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறேன். மக்களோடு மக்களாக பழகி இருக்கிறேன். மக்கள் வெற்றியை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். இறைவன் அதற்கு அருள் புரிவார் என்று நான் நம்புகிறேன்.